பழங்குடியின மக்கள்கிட்ட எவ்வளவு கதைகள் இருக்குது தெரியுமா? அதை நம்ம தேடி தேடி போனோம்னா அப்படியே அள்ளிட்டு வரலாம். அவ்வளவு ஜெயில் கைதிகிட்ட எவ்வளவு கதைகள் இருக்குது. அவனுடைய வாழ்வில் முழுக்க 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 வேற. சில வருடங்களுக்கு முன்னால் வீரப்பன் கைதாகாமல் இருக்கின்ற போது நான் ஒரு கதை எழுதினேன். அந்த கதை என்ன? அவனுடைய வாழ்வியல். அதாவது 25 ஆண்டு காலமாக வனத்திற்குள் தான் நீ வாழ வேண்டும் கட்டாயமாக என்று நிர்பந்திக்கப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய சிந்தனை அதுதான், என்னுடைய கேள்வி அதுதான். அவன் அங்கேதான் இருக்கிற, வெளியே வர முடியாது, ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. அடர்ந்த காட்டுக்குள் தான் அவன் வாழ வேண்டிய நிர்பந்தம். அப்படியானால் அவனுடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னலாம் நிகழும்? இரவிலே கண் தெரிந்துவிடும். மூக்கினுடைய நாசினுடைய பவர் 100 மடங்கு கூடிவிடும். கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை மாறி அவன் மாறி விடுவான். அவனை ஏன் கைது செய்ய முடியவில்லை? ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் சிகரெட் அடித்தார்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். அது சுமல், அது அந்த சுமலை வந்து அவனுக்கு காட்டி கொடுத்துருவான். அவனுடைய நாசி நீ பிராந்தி அடிச்சுட்டு சொல்லி மூச்சு விட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான். மிருகங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உணர்வுகள் ரொம்ப அது. இப்படி போகும் அந்த கதை. வீரப்பன் கைதாகாமல் இருக்கின்ற போது எழுதிய கதை. வீரப்பனை கைது பண்ணல, ஆனால் போலீஸ் என்னையே கைது பண்ணி போயிட்டான். 3 நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. என்னைய உள்ளே கூட்டிகிட்டு போனவனே முதல் கேள்வி கேட்டார் அந்த லியோன்னு ஒரு எஸ்ஐ. சொல்ல, வீரப்பனை கொனக்கு என்ன பழக்கம்னு கேட்டார். போனவன் கர்மத்தை எங்கே போய் சொல்ல. நான் இருக்கிறது கர்ஷக்காடு, அவன் இருக்கிறது சத்தியமங்கலம் காடு. ஐயா, எனக்கு நான் வீரப்பனை பார்த்து கூட கிடையாது. இது இவ்வளோ தத்ரூபம் எழுதியிருக்காரு சார். நான் வந்து ஒரு படைப்பார். ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையும் நான் ஆய்வு செய்யக்கூடியவன். ஒரு 25 ஆண்டு கால வனத்திற்குள் வாழ நிர்பந்திக்கப்பட்டவருடைய உணர்ச்சிகள் உன் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நான் எழுதியிருக்கிறேன். கதையினுடைய பெயர் வனகுமாரன். அப்போ தான் கேட்டார், வனகுமாரனா என்ன அர்த்தம் சொல்லு? வனகுமாரனா வனத்துக்கு அதிபதி, வனத்தை பாதுகாப்பவன், வனத்துக்கு உரியவன் அப்படின்னு விளக்கம் சொன்னேன். எலும்பை ஒடிச்சு போடுவேன் சார். நீங்கள் வந்து அவர் வந்து கிறிஸ்தவர். நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ஜீசஸை மனுஷகுமாரன்னு சொல்லுது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிடுங்களா அப்படின்னா. நீ ஒழுங்காக வீடு போய் சேர்ந்துக்கிற மாட்டேன் அப்படின்னா அடுத்தாப்புல. நீ ஒழுங்காக வீடு போயே சேர்ந்துக்கிற மாட்டேனார். அப்புறம் 3 நாள் விளையாடிச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. இது ஒரு டம்மி பீஸு அப்படின்னு போக சொல்லிட்டாங்க. அதில் நான் ஒரு வனத்தை உருவாக்கியிருப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், நான் எப்படி உங்களை வாசிக்க வைக்கிறது? வாழ்வியல் எனக்கு தெரியும். அந்த வாழ்வியலை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது? பட்டவட்டமாக சொன்னால் கட்டுரையாக மாறிடும். அதை படைப்பாக மாற்றி சொல்லணும். ஆக இன்றைக்கு வனத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னா நீ உங்களால் எல்லாராலும் எழுத முடியும். அங்கு அடர்ந்த காடுகள் இருக்கும், பயங்கரமான மிருகங்கள் இருக்கும், சூரிய ஒளி படாது, தெரியாது, திசைகள் தெரியாது, எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம். இப்படிலாம் நீங்கள் எழுதிட்டே போகலாம். அது இருக்கிற வனம். அது ஒரு விஷுவல் கேமராவினுடைய வேலை, ரைட்டருடைய வேலை அல்ல. எழுத்தனுடைய வேலை அது அல்ல. அது எழுதுவது எழுத்தனுடைய வேலை இல்லை. நான் ஒரு வனத்தை உருவாக்க வேண்டும் புனைவின் மூலமாக. நான் அதில் 2 வரியிலே நான் ஒரு வனத்தை உருவாக்கியிருப்பேன். அந்த கதையிலே புலி வேட்டைக்காக நீ 100 முறை வனத்திற்குள் போயிருக்கலாம், 1 முறை விட புலியை பார்க்காமல் திரும்பி இருக்கலாம். ஆனால் 100 முறையும் புலி உன்னை பார்த்திருக்கும், உன் மேனியின் வாசனையை நுகர்ந்திருக்கும்னு ஒரு வரி எழுதுவேன். நீங்கள் இந்த வரியை படிச்சுட்டேன்னா என்னைக்கு வனத்துக்குள்ளே போனாலும் புலி நம்மளை பார்க்குறோம் என்னமோ இந்த பயம் தன்னாலே வந்துடும். இதுதான் இந்த எழுத்தினுடைய முறை. இப்படி சொல்லும் போது தான் அவனை என்ன சொல்கிறான், இவன் ரைட்டர் என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான். திரும்ப அதை ஒரு ஆள் படித்து அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது உருவாகும், ஒரு கற்பனை, ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாகும். இந்த உருவாக்குன்ற சவால் தான் இன்றைக்கி ரைட்டருக்கு முன்னாடி உள்ள பெரிய சவால். இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும்.